குட் மார்னிங். நானும் பாப்பும் தோட்டத்தில் இருக்கிறோம். தோட்டத்தில் நிறைய பழ அறுவடை இருக்குது. நிறைய கோஷேரி மாங்காய் பறிச்சாச்சு. ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம பறிக்க போகிறது சீத்தாப்பழம். மரத்தில் பழுத்து பாருங்கள். சீத்தாப்பழம் பழுத்து வெடித்து தொங்குது. அதை தான் பறிக்க. ஆக்சுவலி நான் நெட் போட்டு கட்டி வச்சுருந்ததுனால தான் இந்த பழம் கிடச்சிது. இல்லைன்னா அணில் வந்து அப்படியே சாப்பிட்றோம். பாருங்கள், உள்ளே பழுத்து வெடிச்சிருக்கு. நான் வந்து விளைஞ்சோடனே பறிச்சிருவேன். ஆனால் இந்த வாட்டி அப்படியே பழுத்து வெடித்து பறித்து உங்களுக்கு காமிக்கணும் வீடியோ எடுத்து. அதுக்காக தான் அப்படியே பழுக்க விட்டுருந்தேன். இந்த சீத்தாப்பழமுமே பழுத்து தான் இருக்குது. ஃபஸ்ட் வந்து நெட்டை அவுத்துக்கலாம். சின்ன ஒரு நாட் போட்டு நூலில் கட்டி வச்சுருப்பேன். அதை அவுத்த பிறகு நம்ம பழத்தை பறிப்போம். பாருங்கள், பழம் நெட்டை இழுத்ததில் அப்படியே பிஞ்சு வந்துருச்சு. எப்படி பழுத்து நிற்கிது அப்படின்ட்டு. செம்மையாக பழுத்துருக்கு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மரத்திலே பழுத்த பழம். பயங்கர ருசி. பறித்து வச்சா இந்த அளவு டேஸ்ட் இருக்காது. ஆனால் மரத்திலே பழுக்க விட்டு பறித்தா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பழுத்து வெடிச்சிருக்கு. நான் வந்து நல்லா விளைஞ்ச பழம் ஏற்கனவே நான் மரத்துலேயே நிறைய பறித்து பழுக்க வச்சு பார்த்தேன். அதெல்லாம் நல்லா பழுக்கலை. அப்பப்போ அழுகியும் போயிடுச்சு. ஆனால் மரத்துலேயே பழுத்தது பயங்கர ருசி. இதுவுமே நல்லா பழுத்து தான் இருக்குது. பறிக்கலாம். பாருங்கள், இது அடுத்த பழம். இதுவுமே அப்படி பழுத்து வெடிச்சு தான் நிற்கிது. இதெல்லாம் விளைஞ்சி நிற்கி இனிமேல் பறிக்கணும். இதெல்லாம் இன்றைக்கி பறித்த கோஷேரி மாங்காய். ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். அது இப்போ தான் அப்லோட் பண்ணேன். அதையும் பாருங்கள். ஸோ மாங்காவோட சைஸை பாருங்கள். என்னோடய வீடியோஸை தவறாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.